மரத்தில் வீடுகள். பறவைங்களோட கிராமத்துக்கு தூரத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஊருக்குள்ள இப்பெல்லாம் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக துணி, சோட்டு, சிச்சு, லூசி, குஹு, மஹி எல்லாருமே அந்த ஊரை விட்டு இப்ப காட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த காட்டுல இருக்கிற பெரிய பெரிய மரங்களை செதுக்கி அழகான வீடுங்களா மாத்தி அந்த வீட்டுல அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மரத்துல கீழ் வீட்டுல துணிக்குருவியும் மேல் வீட்டுல சோட்டு கிளியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பக்கத்திலே இருக்கிற இன்னொரு மரத்துல கீழே சிச்சு காக்காவும் மேல மகிக்கழுகும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு மரத்துல கீழே லூசியும் மேல குஹுவாத்தும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பால்கனியில அப்புறம் வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கண்ணு மூடிக்கிட்டு அங்க வீசுற காத்த சுவாசிச்சுக்கிட்டு, அப்பா என்ன ಚೋಟು இந்த ಕಾத்து நல்ல ಚಿಲ್ಲುன்னு எவ்வளவு நல்லா வருது. ನಮ್ಮ ಹಳೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನಾವು ಈ ಬಿಸಿಗೆ ತಡ್ಕೊಳಕ್ಕಾಗದೆ ಫ್ಯಾನ್ ಹಾಕೊಂಡು ಎಸಿ ಹಾಕೊಂಡು ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದು. ನಾವು ತಗೊಂಡಿರುವ ನಿರ್ಧಾರ ಈ ಕಾಡಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟೋದು ಒಳ್ಳೆಯ ನಿರ್ಧಾರ. அப்ப சோட்டு மேல இருந்து கீழே பார்த்து, ஆமா துணி, நீ கீழே இருக்கிறதுனால சில்லுன்னு காத்து வருது. நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால காத்துல பறந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இதே சிட்டில இருந்திருந்தா ஏசி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். ஆனா இங்க நைட்ல குளிருக்கு 2 பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, என்ன சோட்டு, நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கே இவ்ளோ பேசுறியே, நான் 2 ரூம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நடக்கிறதுக்கும் விஷாலமா இடம் இருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாவம் மகி ஸ்டெப் ஏறி மேல போனோம், டெய்லி காலு வலியாமா. அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு டயர்டா இருக்குன்னு யாரு சொன்னது? நான் கழுகு, ஆகாயத்துல பறக்கிறவ. எனக்கு போயும் டயர்டெல்லாம் வருமா? நான் இங்க மேல சந்தோஷமா தான் இருக்கேன். இத்தனைக்கும் உன்னோட சமைக்கிற வாசனையும் உன்னோட சத்தமும் கேட்காம நான் நல்லா தான் இருக்கேன். நான் மேல என் ரூம்ல ரொம்ப நிம்மதியா தான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த லூசி புறா, என்ன 2 பேரும் மேல கீழேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எங்களை பாத்தீங்களா? குஹு அவளோட வேலைய பாத்துக்கிட்டு அவ மேல நிம்மதியா இருந்தா, நானும் என்னோட வேலைய பாத்துக்கிட்டு கீழே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ குஹு அங்க வந்து, ஆமா லூசி, நம்ம பழைய வீடு மழை வந்தா ஒழுக்கிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த மரத்துல கட்டின வீடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா பாருங்களேன், நம்ம பசங்க பன்னு, சின்னு, புஜ்ஜி இவங்க எல்லாரும் அந்த சிட்டில போய் பொல்யூஷன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இயற்கையாவே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நம்ம இங்க வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? துணி ரொம்ப கவலையா, ஆமா குஹு, என் பொண்ணு சிட்டில சந்தோஷமா ஏசில உட்காந்து வேலை செய்யறா. ஆனா அங்க சிஸ்டம்ல வேலை செஞ்சு கண்ணு வலி, முதுவெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றா. நம்ம இங்க காட்டுல அபார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா? அதனால எப்படி அவங்க லீவுக்கு வரணும், அப்ப பார்த்து அவங்களே சர்ப்ரைஸ் ஆகட்டும். ஆமா அவங்க இங்க வந்தா சில்லுன்னு காத்துக்கு இந்த இயற்கையை பார்த்து மறுபடியும் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி நான் சமைக்கிறேன், நீங்களும் போய் சமைச்சுக்குங்க. இப்படி பெத்தவங்க எல்லாரும் காட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரம் சிட்டில அவங்க புள்ளைங்க புஜ்ஜி, பன்னு, சின்னு ஆபீஸ்ல இருக்கிற டார்கெட் வெளியில இருக்கிற டிராபிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 3 பேரும் காஃபி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா பன்னு, காலையில இருந்து அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அந்த சிஸ்டமே பார்த்து கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது. பச்சை பசேல்னு கண்ணுக்கு எதமா இருக்கிற வயலுங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எனக்கும் அவ்வளவுதான் புஜ்ஜி. ஒவ்வொரு நாளும் அந்த டிராபிக்ல சிட்டில ஆபீஸுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னா உயிர் போய் உயிர் வர மாதிரியே இருக்கு. அது மட்டுமா இந்த பொல்யூஷனால நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அப்போ சின்ன காக்கா உற்சாகமா வந்து, பன்னு, புஜ்ஜி, உங்க 2 பேருக்கும் ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்லட்டா? நம்மளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் ஆபீஸுக்கு லீவ் விட்டுருக்காங்க. நம்ம லேப்டாப்ப மூடி வைக்க வேண்டியதுதான். புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் சின்னு, உண்மையா? இது உண்மையிலேயே சூப்பர் நியூஸ். நம்ம இந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கிறது வேண்டாம். நம்ம சிஸ்டம் எல்லாம் மூடி வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அங்க போய் அம்மா உங்களை பார்க்கணும் அப்படின்னு
ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம ஊரோட சுத்தமான காத்த சுவாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. புஜ்ஜி, எனக்கு ஊருக்கு போய் எங்க அம்மா மடியில நிம்மதியா படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்கு. நம்ம ஊருக்கு போறது அவங்களுக்கு சொல்றதே வேண்டாம். அவங்களுக்கு நேரடியா போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நம்ம போனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. டன். நாளைக்கே நம்ம ஊருக்கு போறதுக்கு துணிமணியெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி பசங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிட்டியை விட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. சந்தோஷமா ஊருக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான காட்சி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவங்களுடைய பழைய வீட்டுக்கிட்ட போனா அந்த பழைய வீடு எல்லாமே பாழடைஞ்சு போயிருந்துச்சு. அந்த வீட்டை சுத்தி ஒரே குப்பையுமா செடி கொடி எல்லாமே வளர்ந்துருந்துச்சு. அத பார்த்து பசங்க 3 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மாங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்போ புச்சி ரொம்பவும் பதட்டமா, என்னடா பண்ணு, நம்ம வீடெல்லாம் இப்படி ஆகி கிடக்குது. வீடு போட்டு கூட போடல. நம்ம அம்மா அவங்க எங்கட போயிட்டாங்க? பன்னு பயந்து போய், ஆமா புஜ்ஜி, என்னோட வீடு கூட காலியா தான் இருக்கு. எங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னே தெரியல. வீடெல்லாம் திறந்து போட்டே இருக்கு. ஊருக்குள்ள எந்த பறவைங்களும் காண மாட்டேங்கிறாங்க. சின்னவும் ரொம்ப பயந்து போய், டே ஆமாண்டா, ஊருக்குள்ள எங்கேயுமே எங்க அம்மா இல்ல. எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? ஏ சிச்சு அம்மா, எங்க இருக்க? எங்க போயிட்டு? எனக்கு பயமா இருக்கு. டே சின்னு, அழுவாதடா. நம்ம அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பயப்படாத. அவங்க காட்டு பக்கம் போயிருப்பாங்க. வாங்க காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். பசங்க 3 பேரும் ரொம்பவும் பதட்டமா அம்மாக்களை தேடிக்கிட்டு அந்த ஊர் ஆத்தங்கரைக்கே போனாங்க. அங்க ஒரு கொக்கு தாத்தா ஒத்த கால நின்னுக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்போ பசங்க 3 பேரும் கொக்கு தாத்தா பக்கத்துல போய், கொக்கு தாத்தா, நான் சோட்டோட பையன் பன்னு. இவங்க துணி சிச்சி அத்தையோட பசங்க. எங்க அம்மா அவங்க ஊருக்குள்ள இல்லையே. எங்க வீடெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. எங்க போயிட்டாங்க? டே பன்னு, சின்னு, புஜ்ஜி, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. காட்டுல பத்திரமா நல்லபடியா வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன காக்கா ஆச்சரியமா, நல்லா இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அவங்க காட்டுக்கு போனாங்க? உங்க அம்மா அவங்க இந்த ஊர்ல அடிக்கிற வெயில் சூட்டை தாங்க முடியாம காட்டுக்குள்ள பெரிய பங்களா மாதிரி பெரிய பெரிய வீட்டை மரத்தெளிய கட்டிக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்போட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிட்டில நீங்க எல்லாரும் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி அவங்களும் காட்டுக்குள்ள அழகா வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனா அந்த அபார்ட்மெண்ட் எதிரிலேயே தெரியும். என்ன சொல்றீங்க தாத்தா? அவங்க காட்டுக்குள்ள மரத்து மேல அபார்ட்மெண்ட்ஸ கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? அட பன்னு, சின்னு, வாங்க நம்ம காட்டுக்குள்ள போய் அபார்ட்மெண்ட்ஸ பார்த்துட்டு வரலாம் வாங்க. அப்படி பசங்க 3 பேரும் கொக்கு தாத்தாவுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போகும்போதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அங்க நல்ல சுத்தமான சில்லுன்னு காத்து வீசிச்சு. அதுலயே அவங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி போகும்போது கொஞ்ச தூரத்துல பெரிய பெரிய மரங்கள்ல அழகான வீடுங்க இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில அவங்க பெத்தவங்க எல்லாருமே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே பசங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா வேகமா கத்திக்கிட்டே அவங்க கிட்ட பறந்து போனாங்க. அம்மா, அம்மா! தான் பொண்ணை பார்த்த உடனே துணி சந்தோஷமா, புஜ்ஜி, என் மகளே, நீ என்னம்மா இங்க? பன்னு வேகமா ஓடி வந்து, துணி ஆண்டி, நான் கூட வந்திருக்கேன். எங்க அம்மா சோட்டு எங்க? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சோட்டு ரொம்ப சந்தோஷமா, டேய் இங்க பாருடா பன்னு, எப்படிடா இருக்க? மேல பாருப்பா. அம்மா, நீங்க இங்க இருக்கீங்களா? நம்ம வீடெல்லாம் இடிஞ்சு போயிருக்கிறத பார்த்து உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அம்மா. அப்போ சிச்சு சின்னுவ பார்த்து சந்தோஷமா, ஐயோ என் மகனே, அழுவாதடா. உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லல. இப்ப பாத்தீங்களா, நாங்க நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்றோம். புச்சி ஆச்சரியமா அந்த மரங்களை பார்த்து, அம்மா, என்னம்மா இந்த வீடு? அச்சாஸ், நாங்க சிட்டில வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கீழே இருக்கீங்க, மேல சோட்டு ஆண்டி, அந்த பக்கம் சிச்சு அத்தை, மேல மகி ஆண்டி. பார்க்கிறதுக்கு இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குதுமா. துணி சந்தோஷமா, அதுதான்டா உங்க அம்மாங்களோட டேலண்ட்.
எங்களை நீங்க என்ன நினைச்சீங்க? எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிரவுனா மெதுவா செதுக்கி எடுத்திருக்கோம். பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் கட்டிருக்கோம். எவ்வளோ மழை வந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு துளி மழை தண்ணி கூட வராது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டிருக்கோம். பசங்க 3 பேருமே ரொம்பவும் உற்சாகமா சந்தோஷமா வீட்டுக்குள்ள போய் உக்காந்தாங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. ஜன்னல் வழியா குளுகுளுன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சுது. அப்ப பன்னு அவங்க வீட்ல இருக்கிற ஒரு கட்டில்ல போய் உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா அம்மா கிட்ட, வாவ் அம்மா, என்னோட சிட்டில ஒரு நாளைக்கு 200 ரூபா கரண்ட் பில்ல கட்டினா கூட எனக்கு இந்த அளவுக்கு சில்லுன்னு காத்து வராது. அட, எனக்கு இப்பவே நல்ல தூக்கம் வருது. இந்த சிட்டியோட வாழ்க்கையில தான் உண்மையான ஸ்வர்க்கமே இருக்கு. ஆமாம் பன்னு, நான் எங்க அம்மாவோட வீட்டுக்கு போய் வீட்டை பார்த்தேன். வீடு எவ்வளோ பெருசா விஷாலமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா எப்பவுமே கரண்ட் பில் கட்ட அழுவாங்க, ஆனா அங்க நல்ல காத்து வருது. பெரியவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்துக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் சிட்டில ஹோட்டல்ல சாப்பிட்டு அழுத்து போன பசங்க 3 பேருக்குமே அவங்க அம்மாங்க கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிடும்போது உசுரே வந்த மாதிரியே இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் பசங்க 3 பேரும் மரத்தோட கிளையில உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாடா, நம்ம சிட்டில நம்ம உயிரை விட்டு டெட்லைன் அப்படின்னு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்வோம். ஆனா நம்ம அம்மா உங்களை பாரு, இந்த மரத்துக்கடியில எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. உண்மையான ஸ்வர்க்கம் அப்படின்னா இதுதான்னு நானும் நினைக்கிறேன். பாருங்க புஜ்ஜி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். மறுபடியும் நம்ம ஊருக்கு போய் அந்த டிராபிக்ல வண்டி ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஒரு மெயில் போட்டுடலாம், இன்னும் 1 வாரத்துக்கு காலேஜுக்கு நம்ம வரமாட்டோம், நம்ம எல்லாருமே லீவ்ல இருக்கோம்னு பொய் சொல்லலாம். டேய் ஆமாண்டா, நானும் என்னோட பாஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நான் 1 வாரம் வரைக்கும் நல்லா தூங்கி எங்க அம்மா செஞ்சு கொடுக்கற விதவிதமான சமையல சாப்பிடணும். எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. நான் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சா இதே மாதிரி வாங்குவேன். பசங்க சொன்னது கேட்டு துனி, சிச்சு, சோட்டு 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மள மாதிரியே இந்த காட்டுல வாழ்ற வாழ்க்கைக்கு பசங்கள கூட ஒத்து போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் தான் அது. அப்படி 1 வாரம் வரைக்கும் புஜ்ஜி, பன்னு, சின்னும் அவங்க அம்மாங்க கட்டிருக்கிற அந்த மரத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த 1 வாரத்துல சிட்டில அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே முழுசாவே மறந்து போயிட்டாங்க. அந்த மர வீடுதான் அவங்க எல்லாருக்கும் உண்மையான சொர்க்கமா தான் தெரிஞ்சது. சிச்சுவின் கோழி குழம்பு வியாபாரம். ஊர்ல சோட்டு கிளி ஆடுங்களை வாங்கி மேய்ச்சி அதுங்களை வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி அவ வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கோழி ஃபார்ம் நடத்திக்கிட்டு அதுல இருக்கிற கோழிங்களை வளர்த்து வித்து அது மூலமா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி எல்லாரும் சொந்தமா ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல இருக்க சிச்சு காக்கா மட்டும் இதே மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணி ஒரே ராத்திரியில சூரிய வம்சம் சரத்குமார் வளர்ந்த மாதிரி பணக்காரனா வளர்ந்துடணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டுச்சு. எப்படியாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சு 10 மாசமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இன்னும் கூட ஒரு வியாபாரத்துக்கான ஐடியா சிச்சுவுக்கு கிடைக்கல. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய பிள்ளையான சின்ன காக்கா அங்க வந்தான். அப்ப சின்னும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா, ஓ அம்மா, நானும் உங்களை 10 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திண்ணையிலேயே உக்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டீங்களா? ஊர்ல எல்லாரும் டெய்லி வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த திண்ணையிலேயே உக்காந்துக்கிட்டு பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கீங்க. டெய்லி பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குதுமா. அப்போ சிச்சு காக்கா, டே சின்ன, எந்த மாதிரி வியாபாரத்தை செய்யணும், எவ்வளவு காசுக்கு செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. நான் மத்தவங்க மாதிரி 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு வேலைக்கும் போக மாட்டேன், வியாபாரத்தையும் ஆரம்பிக்க மாட்டேன். நான் என்ன வியாபாரத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு கம்ப்யூட்டர் விட என்னோட மூளையில நான் ஃபாஸ்டா கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நான் சம்பாதிச்சா லட்சக்கணக்குல சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது. நீ சின்ன பையன் இல்லையா, நீ போய் விளையாடு போ. சின்னும் அவனுடைய தலையில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ அம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் 1 வாரத்துல 10 நாள்ல கோடீஸ்வரம் ஆகணும் அப்படின்னு எதேதோ கணக்கு போட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்க.
இந்த மாதிரி 10 நாள்ல ஒரு வாரத்துல எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சு யாரும் கோடீஸ்வரங்க ஆக மாட்டாங்கம்மா. உங்களுக்கு என்னால சொல்ல முடியாது. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறேன். அப்படி சின்ன காக்கா அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல திட்டிக்கிட்டே அங்கிருந்து வெளியில வந்துட்டான். ஏற்கனவே கோவில் வாசல்ல படிக்கட்டுல அவனுடைய நண்பர்களான புஜ்ஜியும் பண்ணுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சின்ன காக்காவும் அங்க வந்தான். சின்னும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. டே சின்னு, ஏன்டா உன் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு? என்ன, உங்க அம்மா ஏதாவது கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்களா? எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வருவேன், இன்னைக்கு உன் மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கு. ஆமாண்டா சின்னு, மறுபடியும் உங்க அம்மா வியாபாரம் அது இதுன்னு காசை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா? டே சின்னு, என்னடா உங்க அம்மாவோட கதை? ஆமாண்டா பண்ணு, எங்க அம்மாவை நினைச்சாலே ஒரே தலைவலியா இருக்குது. புஜ்ஜியோட அம்மாவான துணி சித்திய பாத்தியா? காலையில எந்திரிச்சு கோழிங்களை வளர்க்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி உங்க அம்மா கூட காட்டுக்கு போய் ஆடுங்களை மேய்க்கிறாங்க. நல்லா பணத்தை சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி நல்லா பிசினஸ் பண்றாங்க. ஆனா எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. காலையில எந்திரிச்சு அந்த திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு எதையும் சமைக்காம 10 நாள்ல ஒரே வாரத்துல பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா பண்ணு, உங்க அம்மா உண்மையிலே ரொம்ப புத்திசாலிடா. அவங்க 10 நாள்ல ஒரே வாரத்துல பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப தெளிவா யோசிக்கணும். நீ கவலைப்படாத, உண்மையிலேயே உங்க அம்மா பெரிய பிசினஸ் மேன்ரா. ஆமாண்ட சின்னும், எங்க அம்மா துணி ஆண்டி எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வாழ்றவங்க. ஆனா சிச்சு ஆண்டி நல்ல பிரெயின் இருக்கிறவங்க, புத்திசாலியா யோசிச்சு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. பாவம் சின்னு கவலையா, என்னவோடா நீங்க 2 பேரும் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா கொஞ்சம் தைரியமா கூட இருக்கு. சரி, இப்ப அத பத்தி எதுக்கு யோசிக்கிறது, வாங்க கிரவுண்டுக்கு போய் விளையாடலாம். அப்படி 3 பசங்களும் அவங்க பேசுறதையெல்லாம் முடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு காக்காவை வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரி, வியாபாரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லி சிச்சு காக்கா வீட்டை விட்டு எழுந்திருச்சு அதோட வீட்டு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் எதிர்க்க லூசி புறா வந்துகிட்டு இருந்துச்சு. லூசி காலையிலே ஆபீஸ்க்கு போய் ரொம்பவும் அசதியா வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ லூசிய பார்த்து சிச்சு காக்கா, என்ன லூசி, சிட்டில ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்கியா? ஐயோ, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, மூஞ்சி வேற ரொம்ப வாடி போயிருக்கே. அப்போ லூசி புறா, ஐயோ ஆமா சிச்சு, பகல் முழுக்க அந்த சிட்டில ஆபீஸ்ல உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொல்யூஷன்ல சுத்தி சுத்தி வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ டயர்ட் ஆயிடுது. உன்ன மாதிரி திண்ணையில உக்காந்துக்கிட்டு பகல் கனவு காண்ற அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா? ஆமா, இந்த நேரத்துல நீ எங்க கிளம்பிட்ட சிச்சு? இங்க பாரு லூசி, நான் உக்காந்துக்கிட்டு பகல் கனவு காண்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய பிளானே நான் போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு வாரத்திலேயே நான் ஏதாவது பிசினஸ் பண்ணா கூடிய சீக்கிரமே நான் முன்னேற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ சிட்டில தானே இருக்க, அங்க என்ன பிசினஸ் பண்ணா நல்லா லாபம் வரும், என்ன பண்ணா சக்சஸ் ஆகும்னு தெரியும்ல? அப்போ லூசி ரொம்ப கோவமா, ஐயோ பைத்தியக்காரி, ஒரே வாரத்துல முன்னேறணும் அப்படின்னா அது உன்னோட உண்மையான பகல் கனவா தான் இருக்கும். ஏதாவது திருட்டுத்தனம் செஞ்சா மட்டும்தான் ஒரே வாரத்துல முன்னேற முடியும். கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு லாபத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது உண்மையிலேயே சாத்தியமே இல்ல. சும்மா 10 நாளா வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கியே, இருக்கிறதையும் இழந்துடாத. ஏதாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு போ. நானே ஆபீஸ்க்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சோர்வாயி வந்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட ஐடியா கேக்குறியா நீ? அப்படி லூசி புறா சிச்சு காக்காவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டா. ஆனா லூசி சொன்னது எதையுமே சிச்சு காக்கா பெருசா எடுத்துக்கல. அதுக்கு பதிலா அவ சிரிச்சா. அப்ப சிச்சு மனசுக்குள்ள, அப்பா, இந்த ஜனங்களுக்கு என்ன பார்த்தா வெறும் வயிற்றுச்சல்ல தான் சாவுறாங்க. நான் முன்னேறி மேல் மட்டத்துக்கு போனோன்னு பார்த்தா ஆமா இவங்களுக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம், எப்பவும் எல்லாரும் சொல்றது தானே. இதுக்காக என்னோட யோசனையை விட்டுருவேனா? அப்படி சிச்சு காக்கா அப்படி யோசிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது ஊருக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே மஹியும் குஹுவும் பேசிக்கிட்டு இருந்தத பாத்துச்சு.
பார்த்து அவங்க 2 பேர் பக்கத்துல போச்சு. என்ன சிச்சு, பகல் நேரத்துல நடக்கிறத விட்டுட்டு நைட் நேரத்துல நடக்கிற கிளைமேட் நல்லா இருக்குன்னா சரி, உன்னோட வியாபார யோசனை எங்க வந்திருக்கு? குஹு சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, நாங்களும் உன்னோட 10 நாள் கனவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வியாபாரத்தை ஆரம்பிக்க போறியா இல்ல அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்குவியா? சிச்சு ரொம்பவும் திமிரா, என்ன மகி, நீங்களும் என்ன கேவலப்படுத்தி பார்க்கணும்னு என்ன பார்த்து இப்படி நக்கலா பேசுறீங்களா? ஒரு வியாபாரி உயர்ந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு எனக்கு தானே தெரியும். நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு நான் என்னோட முயற்சிய கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் என்ன வியாபாரம் செய்யணும்னு முயற்சி பண்ணி மேல வருவேன். சரி சிச்சு, உன்னோட முயற்சிய நீ கைவிடாத. கூடிய சீக்கிரமே நீ ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி மேல வரணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் சிச்சு. தேங்க்யூ மகி, தேங்க்யூ குஹு. சரி சரி, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது. ஓகே, குட் நைட். சிச்சு காக்கா அவங்க கூட பேசிட்டு அதோட வீட்டுக்கு போய் படுத்து நல்லா தூங்குச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க ஊர்ல வானிலை மாறுச்சு. திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட சில்லுன்னு காத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அவங்க ஊர்ல. இடி மின்னல் சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா கண் முழிச்சு வெளியில வந்து பார்த்தா சோன்னு மழை பெஞ்சு ஊரெல்லாம் சேரா இருந்துச்சு. அப்பதான் தூரத்துல சிச்சு காக்கா கண்ணுக்கு ஒரு காட்சி தெரிஞ்சுது. துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் கையில ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்னு சோகமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே புரியல. டே சின்னு, அந்த துணியும் அந்த சோட்டுவும் இந்த நேரத்துல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கடியில வந்து நின்னுக்கிட்டு ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஆமா, அவங்க பிரச்சனை என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? அப்போ சின்ன காக்கா வெளியில வந்து, ஆமாமா, புஜ்ஜி என்கிட்ட சொன்னா, துணி ஆண்டி கோழி வியாபாரத்தை செய்யறாங்கல்ல, அந்த கோழிய சிட்டில கொண்டு போய் விட்டா அவங்களுக்கு நல்ல லாபம் வருமா. ஆனா சிட்டில இருந்து நேத்து யாரோ இங்க வந்து அவங்க கிட்ட கோழிய குடு அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க கேட்ட ரேட்டுக்கு கொடுத்தா ஆண்டிக்கு ரொம்பவே நஷ்டம் வந்துருமா. அதனால கொடுக்கவும் முடியாது வச்சுக்கவும் முடியாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை கேட்டு சிச்சு, என்னது, சிட்டிக்காரங்க வந்து கோழிய குறைஞ்ச விலைக்கு கேட்டாங்களா? நல்லா வளர்த்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறதுன்னா நஷ்டம் தானே. அப்பதான் சிச்சுவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. இரு சின்ன, எப்படியும் புஜ்ஜி இந்த கோழிய குறைஞ்ச விலைக்கு யாருக்கும் விற்கதானே போறா, அதை எனக்கு வித்துட்டு போட்டோம். நான் அவளுக்கு காசு தரேன். அதுக்கப்புறம் அந்த கோழியில நான் சமையல் செஞ்சு வித்தா நல்ல லாபம் வரும்ல. டே சின்ன, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சுடா. சின்ன காக்கா ஷாக் ஆயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? துணி சித்திக்கிட்டு இருந்து கோழிய நீங்க வாங்குறீங்களா? ஆமாண்டா, ஏண்டா நான் வாங்கக்கூடாது? எப்படியும் அவ சிட்டிக்காரங்களுக்கு கோழிய விற்க போறா. அவங்கள விட ஒரு 20 ரூபா நான் போட்டு அதிகமா கொடுக்குறேன். அப்போ அவ அந்த கோழியை எனக்கு தானே விற்கிவா. அந்த கோழியை வச்சு நான் இங்க சமையல் செஞ்சு வியாபாரம் பண்றேன். இன்னைக்கே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். சிச்சு காக்கா உடனே அவ வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு அந்த மலையில துணி அப்புறம் சோட்டு நின்னுக்கிட்டு இருந்த அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னா. துணி என்னடி கொட்டுற மலையில இங்க நின்னுக்கிட்டு ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, என்னன்னு சொல்ற சிச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கோழிங்களை வளர்த்தேன். ஆனா சிட்டில இருந்து யாரோ வந்து குறைஞ்ச விலைக்கு கோழிய கேக்குறாங்க. அவங்க கேக்குற விலைக்கு கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் கூட லாபம் வராது. ஒரே தடவை இதை சிட்டிக்கு கொண்டு போய் விற்கணும்னா கொண்டு போற செலவு வேற அதிகமாகும். இவ்வளோ கோழியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேட்டாங்களா? ஆமா துணி, இந்த சிட்டிக்காரங்க உங்ககிட்ட ஒரு கோழிக்கு எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு கேட்டாங்க. துணி ரொம்ப கவலையா, ஒரு கோழிய 100 ரூபாய்க்கு கேட்டாங்க. எனக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தா எனக்கு நஷ்டம் வந்துடாதா? அதை 150 ரூபாய்க்கு கேட்டா கொடுத்துருப்பேன். வெறும் 100 ரூபான்னு சொன்னா எனக்கு வாங்கின ரேட்டும் கட்டுப்படி ஆகாது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்ல. சிச்சு மனசுக்குள்ள, ஆஹா, 150 அப்படின்னா நான் ஒரு 120க்கு கேட்டா கண்டிப்பா எனக்கு கொடுக்குவா போல அப்படின்னு நினைச்சு சிச்சு துணி கிட்ட, ஐயோ துணி, நீ உன்னோட கோழிங்களை அந்த சிட்டிக்காரங்களுக்கு கொடுக்காத. உன்னோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அதனால உன் கோழிய நானே வாங்கிக்கிறேன். அது கேட்டு துணி ஆச்சரியமா, என்னது, கோழிய நீயே வாங்கிக்கிறியா? உனக்கு எதுக்காக சிச்சு இவ்வளவு கோழி? நான் ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு கோழிங்க அவசியம் இருக்கு.
சிட்டிக்காரங்க எப்படியோ உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு தானே கேட்டாங்க. நான் உனக்கு 120 ரூபா கொடுக்குறேன். அந்த கோழிங்களை எனக்கே கொடுத்துரு. துணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சிச்சு 120 ரூபாக்கா? 120 ரூபா? நான் இந்த கோழியை சிட்டிக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா வண்டி சார்ஜு, இதை கூட்டிட்டு போகிறது, என்னோட அலைச்சல், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாலும் எனக்கு 150 ரூபா கிடைக்கும். இந்த பஸ் சார்ஜு அது இதுன்னு எனக்கு ஒரு 30 ரூபா எப்பவுமே போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு மிச்சமாக இருக்கிறது வெறும் 120 ரூபா தான். அதே 120 ரூபாவை நீ எனக்கு இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு வேண்டான்னு சொல்ல போகிறேன்? அது இல்லாமல் நம்ம ஊர் ஜனங்களுக்கு கொடுத்தேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கும். உன்னோட வியாபாரத்துக்கு ஆல் தி பெஸ்ட் சிச்சு. சோட்டு சந்தோஷமா, வாவ் துணி, இது நல்ல டீலிங். எப்படியும் உனக்கு சிரமமே இல்லை. சிச்சுக்கும் குறைஞ்ச விலைக்கு கோழி கிடைக்க போகுது. சிச்சு, எப்படியும் நீ புது வியாபாரத்தை ஆரம்பிக்க போற. சரி. அப்போ சிச்சு, நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருங்க. கூடிய சீக்கிரம் நான் எப்படி வியாபாரத்தை ஆரம்பிச்சு லாபத்தை சம்பாதிக்கிறேன்னு. அப்படி சிச்சு காக்கா திட்டம் போட்டபடியே அடுத்த நாள் அவனுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு டென்ட் போட்டான். மழை தண்ணியில நனையாம இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மண்ணடுப்பை ஏற்பாடு பண்ணான். அதுக்கப்புறம் அதுல அவ கோழி குழம்ப சமைக்க ஆரம்பிச்சா. சிச்சு சமையல் செய்யறதுல ரொம்பவும் திறமைசாலி. அதுவும் அந்த மழை பெய்யற நேரத்துல சுட சுட சாப்பாடு, அவ செய்யற கோழி குழம்போட வாசம் அந்த ஊரு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே ஏதாவது சுட சுட இந்த குளிருக்கு இதமா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்துல தான் சிச்சு காக்காவோட டென்ட் கிட்ட இருந்து கமகமான கோழி குழம்போட மனம் வரும்போது பறவைங்க எல்லாருமே கொடைய பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா அந்த டென்ட் கிட்ட போய் பார்த்தாங்க. அங்க சிச்சு சுட சுட கோழி குழம்பு தயாரா வச்சிருந்தா. சிச்சு, கொட்டுற இந்த மலைக்கு சுட சுட சிக்கன் குழம்பு அப்படின்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு சுட சுட சாப்பாடும் கோழி குழம்பு ஊற்றி கொடு. இன்னைக்கு நான் ஒரு புடி பிடிக்க போறேன். சிச்சு, எனக்கும் ஒரு பிளேட்டு கூட. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா செட் ஆயிடும். சிச்சு ரொம்பவும் சந்தோஷமா, வாங்க வாங்க, எல்லாருக்கும் பரிமாறுறேன் இந்த மலையில. சிச்சுவோட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. சோட்டு சாப்பிட்டு பார்த்து, வாவ் சிச்சு, உண்மையிலேயே இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. கறியெல்லாம் நல்லா வெந்து மெதுவா இருக்கு. மசாலாவும் நல்லா இறங்கிருக்கு. நீ ரொம்ப நாள் யோசிச்சு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறது தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம் சிச்சு, 10 நாள் உட்காந்து யோசிச்சாலும் நல்ல முடிவை தான் எடுத்திருக்கேன். உன்னோட வியாபாரத்துக்கு உனக்கு ஆல் தி பெஸ்ட். சிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. அவ செஞ்சு கொண்டு வந்த அந்த சாப்பாடு குழம்பு 1 மணி நேரத்திலே வித்து தீர்ந்துருச்சு. இப்ப அவருடைய கள்ளப்பெட்டியில் நிறைய பணம் தான் இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல தான் பசங்களான புஜ்ஜி பண்ணு கொடைய பிடிச்சுக்கிட்டு அங்க வந்தாங்க. சிச்சு ஆண்டி, இந்த குழம்போட வாசனை கமகமான வருது. எங்களுக்கும் ஒரு பிளேட் கொடுங்க ஆண்டி. அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பசங்களாம், காலி ஆயிடுச்சே, நாளைக்கு காலையிலே வாங்க, சுட சுட முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன். ஆண்டி, கோழி குழம்பு காலி ஆயிடுச்சா? அப்படின்னா நாளைக்குல இருந்து நீங்க சிக்கன் பிரியாணியும் செய்யுங்க. இந்த கொற்ற மலையோட கிளைமேட்டுக்கு சுட சுட பிரியாணி அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாரும் வந்து வாங்கிக்குவாங்க. அப்போ சிச்சு காக்கா, டே பன்னு, உண்மையிலேயே நீ எனக்கு நல்ல யோசனை கொடுத்துருக்கடா. நாளையில இருந்து இந்த கடையில சுட சுட தம் பிரியாணியும் இருக்கும். நீங்க வாங்க, ரெடியா இருக்கோம். எல்லாரும் சிச்சுவை மனசார பாராட்டினாங்க. அப்படி சிச்சு காக்கா டைம் எடுத்து 10 மாசமா யோசிச்சாலும் கூட சரியான நேரத்துல சரியான வியாபாரம் ஆரம்பிச்சதுனால அவ வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. அப்படி சிச்சு ஆரம்பிச்ச வியாபாரம் ரொம்பவும் நல்லா இருந்ததுனால அவ சமைக்கிற அந்த கோழி குழம்பு சுவையா இருக்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சுவோட கடைக்கு வந்ததா அந்த கோழி குழம்பு சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.